Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள். பிஹைண்ட் த பவர் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் வவுனியாவில் உள்ள ஒரு தனியார் கல்வி நிலையத்தின் கிணற்றிலிருந்து உயர்தர வகுப்பு மாணவியினுடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான ஆய்வுகளுக்கு அப்பால் வவுனியா மாவட்டத்தினுடைய கல்வி நிலை மற்றும் தனியார் கல்வி நிலையங்களுடைய மேற்பார்வை என்பன தொடர்பில் நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. மாநகர சபை அமைந்ததன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமைகளில் 9ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு விடுமுறை விட வேண்டும், ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் வரைக்குமான விடுமுறை விட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு அப்பால் இந்த தனியார் கல்வி நிலையங்கள் தொடர்பான மேற்பார்வையை செய்வது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழச் செய்கின்றது. ஏனெனில் இன்று கல்வி மாவியாவாக பல லட்சங்களை உழைக்கின்ற இடங்களாக இந்த தனியார் கல்வி நிலையங்கள் மாறியிருக்கின்றன. ஆனால் இவை தொடர்பில் மேற்பார்வை செய்வதற்கோ அல்லது கண்காணிப்பதற்கோ எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக வவுனியா மாநகர சபை எல்லைக்குள் 11 தனியார் கல்வி நிலையங்கள் அமைந்திருப்பதான ஒரு தகவல் இருக்கின்றது. இதற்கு அப்பால் குழு வகுப்புகள் நடக்கின்ற இடங்களும் காணப்படுகின்றன. ஆனால் இந்த தனியார் கல்வி நிலையங்களாக செயற்பட்டு வருகின்ற பெயர் பலகைகள் எல்லாம் அடித்து செயற்பட்டு வருகின்ற இந்த தனியார் கல்வி நிலையங்களுடைய அகச்சூழல்களை நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் வேதனைக்குரியதாக காணப்படுகிறது. நேற்றைய தினம் கூட ஒரு உயர்தர வகுப்பு மாணவி அந்த கிணற்றில் இருந்து மீட்கப்பட்ட போது அந்த கிணறு பாவனையற்ற கிணறாக காணப்பட்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் ஒரு தனியார் கல்வி நிலையத்திலே பல மாணவர்கள் வந்து செல்லுகின்ற இடத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் அற்ற வகையில் அந்த கிணறு காணப்பட்டிருக்கின்றது. கிணற்றுக்கு அருகில் பாரியதொரு கிடங்கொன்றும் காணப்படுகிறது. அதாவது நீரிறக்கும் இயந்திரங்களை அதனுள் வைப்பதற்காக அந்த கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எனினும் இது ஒரு பாதுகாப்பற்ற விதத்திலே இந்த 2 இடங்களும் காணப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் வருகின்ற இடம் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில் காணப்படுகின்றது தொடர்பில் யார் கண்காணிக்கின்றார்கள், யார் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது தொடர்பில் நாங்கள் ஆராயப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. வெறுமனே வவுனியா மாவட்டத்தினுடைய கல்வி நிலையினுடைய வீழ்ச்சி ஒரு புறம் இருக்க, தனியார் கல்வி நிலையங்கள் தான் மாணவர்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகின்றது என்று ஒரு சிலர் தெரிவித்து வர, ஆனால் அந்த கல்வி சாலைகளினுடைய அகச்சூழல் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பில் அனைவருமே கரிசனை கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கு மாணவர்கள் அமர்ந்திருந்து கல்வி கற்கின்ற அந்த வாங்கு என்று சொல்லுகின்ற பகுதி மரத்தினுடைய கழிக்கப்பட்ட பகுதிதான் அங்கே அடிக்கப்பட்டிருக்கின்றது. மேசையும் அவ்வாறு தான் இருக்கின்றது. காற்றோட்டத்துக்கு மிகவும் இடையூறான பகுதிகளாக இந்த வகுப்பறைகள் காணப்படுகின்றன. தனியார் கல்வி நிலையங்களுடைய வகுப்பறைகளை பார்க்கின்ற போது அருகருகே கொட்டகைகள் அமைக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஆனால் அங்கே மாணவர்கள் சௌகரியமாக இருந்து கற்பதற்கான எந்த விதமான சூழலும் இல்லை, காற்றோட்டம் இல்லை. மிகவும் வெக்கையான காலம், வெயிலான காலங்களில் கூட ஒரு மின்விசிறி அந்த வகுப்பறைகளில் இல்லாத நிலைமையினால் பல மாணவர்கள் மயங்கி விழுகின்ற நிலைமையும் சம்பவித்திருக்கின்றது. இவ்வாறான சூழல்களில் தனியார் கல்வி நிலையங்கள் வெறும் பணம் சம்பாதிக்கின்ற ஒரு இடங்களாக மாறி வருகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழுச்சிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் வவுனியா மாநகர சபை எல்லைக்குள் பார்ப்போமாக இருந்தால், வீதியோரங்களிலே தான் அந்த கல்வி நிலையங்களுக்கு வருகின்ற மாணவர்கள் வாகனங்களை, அதாவது சைக்கிள்கள், மோட்டார் சைக்கிள்களை நிறுத்த வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. அந்த மாணவர்களை ஏற்ற வருகின்ற பெற்றோர் அந்த வீதியோரங்களை ஆக்கிரமித்து நிற்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. பல விபத்துக்கள் ஏற்படுவதற்கான காரணிகளாக இந்த தனியார் கல்வி நிலையங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த கல்வி நிலையங்களுடைய கொட்டகைகளினுடைய மேல்தளத்தை பார்ப்போமாக இருந்தால், தகரங்கள், துருப்பிடித்த தகரங்கள், எந்த விதமான பாதுகாப்புமற்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வெறுமனே நாங்கள் வவுனியா மாநகர சபைக்குள் இருக்கின்ற ஏனைய பிரதேசங்களை கவனிக்கின்றோம். ஆனால் இவ்வாறான தனியார் கல்வி நிலையங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அது பெற்றோருக்கும் இருக்கிறது, கல்வி அதிகாரிகளுக்கும் இருக்கின்றது, வவுனியா அரச அதிகாரிகளுக்கும் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மாநகர சபைக்கும் அது மிகவும் முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய இடமாக காணப்படுகின்றது.
குறிப்பாக இவ்வாறான இடங்களில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சென்று அந்த சூழல்கள் தொடர்பில் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு அப்பால் இன்று எல்லா இடமுமே கண்காணிப்பு கேமராக்கள் பூட்டப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இந்த தனியார் கல்வி நிலையங்களிலே கண்காணிப்பு கேமராக்கள் பூட்டப்பட வேண்டும். ஏனெனில் பல்வேறான துஷ்பிரயோகங்கள் இடம்பெறாத வகையில் கல்வி நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் கண்காணிப்பு கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள் பூட்டப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அங்கிருக்கின்ற கல்வி நிலையங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் காவலாளிகளை நியமித்து அந்த மாணவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் புறச்சூழல்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தி வருகின்றார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமை வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற கல்வி நிலையங்களிலும் உருவாக்கப்பட வேண்டும். வெறுமனே பெரும் தொகையான பணத்தை சம்பாதித்து விட்டு செல்லுகின்ற நிலையங்களாக இந்த கல்வி நிலையங்கள் இருக்க போகிறதா, அல்லது மாணவர்களுடைய கல்வியில் உயர்ச்சியை காட்டுவதற்கான ஒரு தளங்களாக அது அமைந்திருந்தாலும் கூட மாணவர்களுடைய உள மற்றும் சுகாதார நிலைமைகள் தொடர்பிலும் அவை கரிசனை கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக தனியார் கல்வி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் மலசல கூட வசதிகள் போதுமானதாக இருக்கிறதா? மாணவர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது? நேற்றைய சம்பவம் இடம்பெறுவதற்கு, அதாவது அந்த மாணவி, உயர்தர வகுப்பு மாணவி அந்த கிணற்றிற்குள் இருந்து சடலமாக மீட்கப்படுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது எது? அங்கு அந்த தனியார் கல்வி நிலையத்திலே காணப்பட்ட கிணறு பாதுகாப்பற்ற முறையில் காணப்பட்டது அந்த சம்பவம் நடைபெறுவதற்கான ஒரு தூண்டுதலாக கூட இருந்திருக்கலாம். ஆகவே இவ்வாறான ஒரு விடயங்களை மிகவும் உன்னிப்பாகவும் மிகவும் முக்கியத்துவமானதாகவும் அவதானிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இது மாநகர சபையினால் முடியும். அதுபோல உள்ளூராட்சி மன்றங்கள், ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களாலும் தங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற கல்வி நிலையங்கள், அதாவது தனியார் கல்வி நிலையங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக வவுனியாவை பொறுத்த வரைக்கும் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் பல கல்வி நிலையங்கள் காணப்படுகின்றன. அதே போல வவுனியா வடக்கு பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசத்திலும் இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகிறது. செட்டிகுளம் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியிலும் சில கல்வி நிலையங்கள், தனியார் கல்வி நிலையங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த கல்வி நிலையங்களை இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கு வருகின்ற மாணவர்களுடைய சுகாதாரம் மற்றும் அவர்களுக்கான கற்பதற்கான சூழல், காற்றோட்ட வசதிகள், ஒரு சாதாரணமான ஒரு வீட்டை நாங்கள் அமைக்கின்ற போது, பிரதேச சபையினுடைய அனுமதி பெறுகின்ற போது அந்த வீட்டிற்கான காற்றோட்ட வசதிகள் தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்துகின்றோம். ஆனால் கல்வி சாலைகள் தொடர்பில் இவ்வாறான அவதானங்கள் செலுத்தப்படுகிறதா? அது எப்படி இருக்கிறது, எவ்வாறான சூழலில் அமைந்திருக்கிறது என்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பில் உள்ளூராட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகள் முக்கிய கவனம் செலுத்துவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இந்த பிரதேசத்து மக்களிடமும் எங்களிடமும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் அவதானிப்போம். இவ்வாறான ஒரு நிலைமை எவ்வாறு தனியார் கல்வி நிலையங்களில் மாற்றம் பெற்று மாணவர்களுடைய கல்வி சூழல், அதாவது அவர்கள் கற்பதற்கான சூழல் எவ்வாறு மாற்றம் அடைகிறது மற்றும் அவர்களுடைய கல்வி மேம்பாடு எப்படி அமைகின்றது என்பது தொடர்பில் நாங்கள் தொடர்ந்தும் அவதானத்தோடு இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நவரத்தினம் கபிலநாத். அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்.